ஹாய் டெல்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கும் அதே மாதிரி தான். இன்னைக்கு வந்து வெனஸ்டேங்கிறதுனால கொஞ்சம் போர் அடிச்சுது. போர் அடிச்சதுனால நம்ம என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ, சரி அப்படியே ஒரு மலையாள சைடுக்கு இது போயிட்டு வரும்னு மலையாள படம் ஒன்று பார்த்தேன் புதுசா. அது ஃபர்ஸ்டே வந்து ரிலீஸ் ஆன படம் தான். அது வந்து நூனக்குழி. இது யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம திருஷ்யம், 12th மேன் அதெல்லாம் டைரக்ட் பண்ண ஜீத்து ஜோசப் சார் தான். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த லீட் ரோல் யார் பண்ணியிருக்காங்கன்னா பசில் ஜோசப்பும் யாரு சொல்லவே தேவையில்லை. குருவாயூர் ரொம்பல நடையில நடிச்சாரு அவர் தான். பசில் ஜோசப்பும் நிக்கிலா விமலும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கிரைம் காமெடி த்ரில்லர் தான். படத்தோட ஒன்லைன் என்னன்னா, உங்களுக்கு ஒரு ஹீரோ இருக்காரு. ஒரு ஹீரோ வந்து ஒரு பெரிய பணக்காரரு. அவருக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவரே வந்து ஆபீஸ்க்கே போகாட்டிலும் அவர் பிடிச்சி தள்ளுற மாதிரி அவங்க அம்மா போய் ஆபீஸ்ல போய் உட்காரு, உங்க அப்பா ஆரம்பிச்ச கம்பெனி, நீ வந்து ஆபீஸ்ல உட்காரு, அந்த மாதிரி ஒரு இதா. ஆனா அவருக்கு போய் ஆபீஸ்ல உட்காரக்கு பிரியம் கிடையாது. இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஜாலியா இருக்கிற ஆள் தான். அப்படி இருக்கிறப்போ அவர் வந்து தன்னோட பர்சனல் வீடியோ, அதாவது தன்னோட மனைவியும் அவரும் சேர்ந்து இருக்கிற வீடியோவை ஷூட் பண்ணி வச்சிருப்பாரு அவரோட கம்ப்யூட்டர் லேப்டாப்ல. அதை வந்து இதுல ஆபீஸ்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்பாரு. இந்த டைமிங்ல பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து கரெக்டா அவரை லாக் பண்ணிடுவாங்க. லாக் பண்ணி அவரு கொடுக்க மாட்டேன், இதை கொடுக்க மாட்டேன், லேப் கொடுக்க மாட்டேன், என்னோட இது மாட்டிக்கோ, நான் சிக்கிடுவேன், அந்த மாதிரி சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இன்னொரு கதை என்ன போகுன்னா, ஒரு புருஷ மஞ்சாதிக்குள்ள வந்து டிவோர்ஸ். அந்த டிவோர்ஸுக்கு வந்து ஒரு டென்டிஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த லேடிக்கு எகெயின்ஸ்டா வந்து தப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ராக் ஒன்று போகுதுங்களா. மூணாவது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஒரு பையன் வந்து ஒரு பெரிய ஆக்டரா இருக்காரு, மலையாளி. அவர்கிட்ட போய் வந்து அந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளும் இந்த பையனும் போய் ஸ்கிரிப்ட் தனியா சொல்லிட்டு இருக்கிற மாதிரி போகும். அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேப்டாப்பை வந்து அந்த ஒரு இடத்துல வந்து அந்த பையன் வச்சிருக்கிற லேப்டாப் இது வச்சிருக்கிற சேஞ்ச் ஆகி போகும். அப்படி போனோன்னே வந்து அங்க இவருகிட்ட வந்து யாரு டீ காபி கூல் ட்ரிங்க்ஸ், டீ காபி கூல் ட்ரிங்க்ஸ், டீ காபின்னு மண்பானையை கொண்டு வந்துட்டு இருக்கிறிய ஸ்டைல் பா. இது கருப்பு டீ காபி கடை மாதிரியா? சேம் திங். நல்லா இருக்குமா? டீ காபி கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேப்பா, சரி. ஒன்னு 100 rupees தான். எல்லாம் ஹைஜீனிக் பா, ஃப்ரெஷ். ஹைஜீனிக்லாம் வேணாம், நாங்களாம் 10 ரூபா டீக்காக தான் வாழ்ந்துட்டு குடிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். போதுப்பாங்க 100 ரூபா டீ. டிஸ்டர்ப் எதுவும் பண்ணிட்டேனா? இல்லப்பா. சரி, நீங்க கண்டிப்பா பண்ணீங்க. அடுத்தது பார்க்கலாம். டீ 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 காபி காபி டீ 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 காபி. அப்படி வந்து உங்களுக்கு மூணாவதா என்ன போகுதுன்னா, அந்த லேப்டாப் வந்து 2 பேருக்கு ஸ்வாப் ஆகுது. இந்த பையன்கிட்டயும் இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆள்கிட்டயும் ஸ்வாப் ஆயிருது. அப்படி ஸ்வாப் ஆயிருந்தாலும் அதுலதான் கதை போகும்னு நம்ம நினைச்சோம்னா அப்படி போகல. இந்த 3 கதையையும் 3 பேரையும் லிங்க் பண்ணி கொண்டு வராங்க. அதாவது எப்படின்னா, ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி தன்னோட பர்சனல் வீடியோவை எடுத்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஆள்கிட்ட கொடுத்துறாரு. இன்னொருத்தங்க வந்து தன்னோட ஹஸ்பண்டுக்கு எதிராக தன்னை பத்தி தப்பா சொல்லிட்டாங்கன்னு கோவப்பட்டு அவரை போய் அடிச்சு கொண்டு செத்துட்டான்னு நினைச்சிடுறாங்க ஒருத்தங்க லேடி. அந்த தனக்கு எதிராக தப்பா கோர்ட்ல வாக்கு கொடுத்தவங்க வந்து டக்குன்னு போய் அவங்க டென்டிஸ்ட் ரூம்ல போய் அடிச்சிருவாங்க. அடிச்சனே அவர் செத்துருவாருன்னு நினைச்சிட்டு இவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. இப்படி போறப்போ வந்து மறுபடியும் பாத்தீங்கன்னா இந்த ஆள் வந்து யாரு, நம்ம ஹீரோ வந்து பசில் ஜோசப் வந்து அவன் அந்த லேப்டாப்பை வாங்குறதுக்காக அங்க போய் அந்த யாரு அந்த அம்மா அடிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க ரூம்ல போய் சிக்கிப்பாங்க. இப்படி கதை வந்து ஒரு ஹைப்பர் லிங்க்டா தான் போகும். இந்த 3 பேரும் இந்த 3 தனித்தனியா நடந்திருக்கு பாத்தீங்களா. ஒருத்தன் வந்து ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கான், யாரு டைரக்டர் கிட்ட, ஐடி இன்கம் டேக்ஸ் ஆபீசரும் அந்த பையனும் சொந்தக்காரங்க. அவங்க போய் அந்த ஒரு பெரிய ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னா, இது அந்த லேடி வந்து தன்னை தப்பா சொல்லிட்டாங்கன்னு டென்டிஸ்ட போய் அடிச்சத அதை வச்சு ஒரு இது ஓடிட்டு இருக்கு. மூணாவது நம்ம ஹீரோ போய் அந்த லேப்டாப்பை வாங்குறதுக்காக. 3மே வந்து ஹைப்பர் லிங்க்டு தான். இப்படி கொண்டு வரப்ப நாம என்ன சொல்றோம்னா, பழைய திருஷ்யம் படம் மாதிரியோ ஒரு 12th மேன் மாதிரியோ இல்லாம இருந்தாலும் ஒரு காமிக்க இது ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி சொல்லணும்னா, படம் உங்களுக்கு போரே அடிக்காது.
ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் என்னடா பண்ண போறானு தெரியும். இதுதான் கதை நடக்க போகுது, இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க மிஸ்டேக்கலா கொண்டு வந்து சஸ்பென்ஸ் எல்லாம் எங்கேயுமே கொண்டு போய் புதிர் வைக்கல, ஒரு ட்விஸ்டோ அந்த இதெல்லாம் வைக்கல. இதுதான் நடக்க போகும்னு தெரியும். ஆனா அதுக்குள்ள ஒரு காமிக்கா இருந்தா எப்படி இருக்கும், ஒரு ஃபன்னியா இருந்தா எப்படி இருக்கும், இதுக்குள்ளேயே வந்து அதோட உள்ள வந்து அந்த ஹைப்பர் லிங்க் பண்ணி கதையை கொண்டு வந்தோம்னா ஒரு ஜாலியா இருக்குமா, அந்த மாதிரி வந்து உண்மையாலுமே இந்த படம் உண்மையாலும் ஜாலியா பார்க்கலாம். நம்ம பசில் ஜோசப்னா சொல்லவே தேவையில்லை. இந்த படத்துல ஃபுல்லா அவரோட ரியாக்ஷன் தான். சும்மா சின்ன சின்ன இதுக்கெல்லாம் இந்த குருவாயூரம்பல நடையெல்லாம் அவர் சும்மா வந்துட்டு போனாலே சிரிப்பு வந்துடும். மூனக்குழியிலயும் அதே மாதிரிதான். சும்மா வந்துட்டு போவாரு, சிரிப்பு வரும். வந்து அவர் ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு சிரிப்பு வந்துடும். கடைசி கிளைமேக்ஸ்ல கூட தன் மனைவியை மிரட்டுறதா வந்து டக்குன்னு குளிச்சுட்டு வந்துட்டு வேட்டையில கட்டிட்டு எனக்கு ஒரு போய் டீ கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அவங்க ஒய்ஃப் நிக்கலா லேப் எடுத்து சப்புன்னு அடிப்பாங்க. அது வரைக்கும் அவரை ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா அவர் கண்ணு ரியாக்ஷன் அப்படி வந்து பார்த்தாலே சிரிப்பு வந்துடும். அந்த மாதிரி படம் ஃபுல்லா பக்காவா காமிக்க கொண்டு போயிருக்காங்க. அதுல இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ்னா அவரை போலீஸும் சரி, அவரு பேசுற தோரணையே அவரு போலீஸ் மாதிரியா என்னடா இவரு ஜாலியா விசாரிச்சுட்டு இருக்காரு. ஒரு மர்டர் நடந்த அவர் அடிச்சுட்டு போனவன் செத்துட்டான், ஆனா அவர் சாக கிடையாது, ஆனா வந்து செத்துட்டான்னு நினைச்சு இவங்க எல்லாம் விசாரணை பண்ணாம சும்மா ஏதோ ஜாலியா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பிளாக் இது ஒரு ஒரு காமெடியா, ஒரு பிளாக் காமெடியா கொண்டு போறாங்களே, அந்த மாதிரி வந்து ஜாலியா போகும் இந்த படம். கண்டிப்பா இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். நல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணக்கூடிய படம். நீங்க யாரும் இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. நூனக்குழி பக்கா காமெடி த்ரில்லர். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முகேஷ் மற்றும் எடிட்டர் நண்பர்கள் மார்டின் மற்றும் சரவணன்.